ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு 4 நண்பர்கள். ஏபிசிடின்னு. நண்பர்களுக்கு இப்படியா பேர் வைப்பாங்க? அது இல்ல. இன்னைக்கு நாட்டுல இந்த சகிப்புத்தன்மை டாலரன்ஸ்ங்கிறது குறைஞ்சு போச்சு. நாம யாருக்காவது ஏதாவது பேர் வச்சோம்னா அவன் அப்புறம் சண்டைக்கு வந்துருவான். எப்படி நீ அவனுக்கு இந்த பேர் வச்ச? அந்த கேரக்டர் நன்னா இல்ல. இன்னைக்கு நாட்டுல டாலரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால எதா இருந்தாலும் யாருக்கும் பேரே கிடையாது. ஏபிசிடி 1 2 3 4 தான். அதனால ஏபிசிடின்னு 4 நண்பர். இந்த ஏங்கிற நண்பர் இவனுக்கு உண்மையாவே கூட இருப்பார். இவனுக்கு எல்லா நல்லதும் பண்ணுவார். ஆனா அவன் அந்த ஏங்கிற நண்பனை கண்டுக்கவே மாட்டான். அடுத்து பின்னு ஒரு நண்பன். அந்த பிங்கிற நண்பனை பொறுத்த வரைக்கும் பணம் காசெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கான். அவன் உதவி தேவைப்படும். அதனால அப்பப்போ அவனை கொஞ்சம் கவனிச்சுப்பான். ரொம்ப பணக்காரன், அவன்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கலான்னு. இந்த 3வதா சீன்னு ஒரு நண்பன். அவன் ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் உள்ளவன். ஸோ இன்ஃபுளுயன்ஷியல் பர்சனா இருக்கான். இவனை கையில வச்சிருந்தா ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லி சியையும் பக்கத்துல வச்சுக்கிறான். ஆனா டீன்னு ஒரு நண்பன். வாழ் இருக்கானே, நான் வாழறதே அந்த டீக்காகத்தான். டி என் பக்கத்திலேயே இருக்கான், என்னைக்கும் துணை வருவான்னு சொல்லி டியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப 4 நண்பர் ஏபிசிடி. அதுல ஏங்கிறவன் ட்ரூ வெல்விஷர், அவனை கண்டுக்கல. பி பணக்காரங்கிறதுனால அவன்கிட்ட ஒரு நட்பு. சிங்கிறவன் ஏதாவது உதவின்னு கேட்கலாம், அதுக்காக ஒரு நட்பு. டிங்கிறவன் இவனுக்காகத்தான் வாழறேன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசியா யமன் வந்து பாசக்கேற்ற வீசினான். இவன் யார கூப்பிடுவான்? டி. டி வரமாட்டேன்ட்டான். ஏன்டா உன்னை யமன் கூப்பிட்டா நான் ஏன்டா கூட வரணும், நீ போடான்ட்டான். சிய கூப்பிட்டான். ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, ஆபத்துனா உதவுவியன்னா. அவன் சொன்னான், ஏன் இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல தான்டா, யமலோகத்துல எப்படிடா செல்லுபடியாகும், நீ போயிட்டு வான்ட்டான். பிய கூப்பிட்டான். டே பணக்காரனாச்சே, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா. டே பணத்தை வச்சு மரணத்தையாடா ஜெயிக்க முடியும், போயிட்டு வான்ட்டான். ஆனா இவன் கூப்பிடாமலே ஏ மட்டும் கூட வந்தான். ஒண்ணுமே புரியலையே. செல்போன் அடிச்சா ஒண்ணும் புரியாது, அதை ஆஃப் பண்ணா புரியும். அதாவது இந்த டீன்னு ஒண்ணு இருக்கான் பாருங்க, அதுதான் நம்ம உடம்பு. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்வதே இந்த உடம்புக்காகத்தான். இதுல பைசப் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வளர்த்து இந்த உடம்ப நல்லா பராமரிச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா யமன் வந்து இந்த ஜீவாத்மாவை அழைக்கும் போது ஜீவாத்மா மட்டும்தான் போகுமே ஒழிய டி என்ற இந்த உடம்பு கூட வராது. அடுத்து சிங்கிறது யாருன்னா நம்முடைய உறவினர், நண்பர்கள். அவ மத்த நேரத்துல எல்லாம் உதவி செய்வா. ஆனா யமன் வந்து கூட்டுன்னு போறான்னா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, நாங்க வரமாட்டோம்னு போயிடுவா. பிங்கிறது யாருன்னா பணக்காரன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம சம்பாதிச்ச சொத்து. அதுவும் நம்ம கூட வராது. ஏதோ இருக்கிற வரைக்கும் பணத்தை வச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா போனதுக்கு அப்புறம் அதுவும் கூட வராது. ஆனா ஏங்கிறவன் யாருன்னா பகவான். நம்ம கூடவே இருக்கான், நாம ரியலைஸ் பண்றது இல்ல. அவன் தான் உண்மையான நண்பன்னு ரியலைஸ் பண்றது இல்ல. ஆனா இந்த ஜீவாத்மா ஒருவேளை நரக்கத்திலேயே போய் விழுந்தாலும் கூட அங்கேயும் துணை நிற்கக்கூடிய ஒரே நண்பன் யாருன்னா உள்ள பகவான் இருப்பான். அப்ப தினந்தோறும் நண்பனாக அவனோடு பேசி பழகி உறவாடணும்.